நாட்டோட நாளைய முதல்வர். சினிமால நடிச்சுட்டா மட்டும் சிஎம் ஆயிட முடியுமா? எம்எல்ஏ ஆக போற தகுதியுடைய அனைவருடையும் கையெழுத்து வாங்கி பேப்பரை வச்சுக்கணும். ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு 40 வருஷம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்டு. அடுத்த எம்ஜிஆரா வரட்டும், தமிழக விஜயகாந்த் ஐயான்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளவு விசுவாசி. சண்டை போடுறதுக்கு முன்னாடியே இதை கூட்டுற மாதிரி நீங்க உங்க கேள்விகள் இருக்கு. கந்தவனி எப்படி வருவாரு, எப்படி ஜெயிப்பாரு அப்படின்னு உட்காந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்டுட்டு உட்காந்து இருந்தா வேலைக்கு ஆகாது. ஒவ்வொரு ரூபாய்க்கும் நான் உண்மையா இருப்பேன்னு சொன்னார். நடக்கிறது நடந்துதாயே ஆகும், அதை எவனாலையும் தடுக்க முடியாது. உண்மை அதுதான். ஒரு புதிய தலைவர் வராங்கன்னா அதை ஆதரிக்கணுமே ஒழிய அவர் வந்தவனே ஜெயிச்சிருவாரா தோத்துருவாரா அதெல்லாம் ஏன் ஜெயிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒருத்தர் வராருன்னா வரட்டுமே. இருக்கும் உங்களுக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி சார்பாக வணக்கம்க்கா. வெல்கம் டு பிளாக் அண்ட் ஒயிட் சேனல். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் ரத்தத்தின் ரத்தமான உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி சேனல் பேசுறதுக்கு. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து நம்ம சினிமா இருக்குதுயா. அதான் மேட்டர். சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாலயும் உங்களோட போட்டோஸ் இருந்துச்சு. அது விஜயகாந்தோட மண்டபத்துல இருக்கட்டும், இல்ல இளையராஜாவோட மகள் இறப்புலையா இருக்கட்டும், விஜயோட சக்சஸ் மீட்லயா இருக்கட்டும், இது யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இடையே ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க யாருன்றதை நீங்களே சொல்றீங்க. கண்டிப்பா என்னையும் எல்லாரும் நான் கிரிவலம் போற இடத்துல எல்லாம் கேட்டுட்டுதான் இருக்காங்க. என் பேர் போரூர் சுகந்தி, நடிகர் சங்க சுகந்தி. எங்க தாத்தா முசிறி புத்தனி எம்ஜிஆர் ஐயாட்ட இருந்தவங்க. அது போக எங்க பாட்டியும் ஒரு பெரிய நடிகை மாதவின்னு 1001 படத்துல எல்லாம் புரட்சி தலைவி அம்மா கூட பார்த்திருப்பீங்க. அவங்க எங்க பாட்டி தான். அது போக நான் கிட்டத்தட்ட ஒரு 40 படம் நடிச்சிருக்கேன். ஆனா நான் யாருக்கிட்டையும் எனக்கு சொல்றதுக்கு பிடிக்காது. நம்ம எதையுமே சொல்லக்கூடாது, மக்கள் தான் நம்மள யாருன்னு கேட்கணும். அந்த சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, அதனால நான் என்னை பத்தி சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கிரிவலம் முடிச்சுட்டு வரேன். இந்த ரசிகர்கள்லாம் படாத பாடுபடுறாங்க ரோகிணி தேட்டராண்ட. என் பையன் பேர் நிதிஷ், அவன் மிகப்பெரிய விஜய் அண்ணா ரசிகர். டிக்கெட் கிடைக்கல, ஏதோ அந்த இது ப்ரீ ஷோ பார்க்க உள்ளையா அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. அதோட படம் நல்லா வந்திருக்கு. குழந்தைங்கலாம் அந்த ரசிகர்கள்லாம் படுற அவஸ்தையை பார்த்தேன். அந்த சூழ்நிலையில தான் நான் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ என் பையனுக்காக எடுத்த டிக்கெட்ல நான் அந்த படத்தை பார்த்தேன். மிகப்பெரிய வெற்றி பெறும். 5 நாள் 1000 கோடி அடிக்கும். ஏன்னா ஏற்கனவே அவர் 4 நடிச்ச படம் ஆவரேஜா போச்சு. பல பிரளயங்கள் நடந்துச்சு. ஆனா இந்த படம் அவருக்கு நல்லா ஓடணும்னு தெய்வத்தை சத்தியமா நம்ம அருணாச்சல ஈஸ்வரரை நான் வேண்டிக்கிட்டு நான் சொன்னேன். படமும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட். அதே மாதிரி சக்சஸ் மீட்லயும் உங்களை பார்த்தேன். அந்த சக்சஸ் மீட்ல அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார். நான் நாட்டு மக்களுக்கு, என்னோட ரசிகர்களுக்கு ஒவ்வொரு ரூபாய்க்கும் நான் உண்மையா இருப்பேன்னு சொன்னார். உண்மை. அந்த ஒவ்வொரு ரசிகனோட இன்னைக்கு எதிர்பார்ப்ப அவர் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி 2000 கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொன்னாரு. அதை 24 அவர் அறிவிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு நாங்க எல்லாருமே, உலக தமிழ் மக்கள் அனைவருமே அவருக்கு 1 கோடி அவருக்கு ஆசீர்வாதம் பண்றோம். கண்டிப்பா இந்த கட்சி மிகப்பெரிய லெவல்ல அவரை சக்சஸ் படுத்தி இந்த நாட்டோட நாளைய முதல்வர் அவரு விஜய் அண்ணாவா தளபதியா இந்த நாட்டுக்கு கண்டிப்பா கிடைப்பாருன்றது எனக்கு ரொம்ப அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பா அவர் வருவாரு, மிகப்பெரிய வெற்றி சக்சஸ் கொடுப்பாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நடிச்ச முதல் படமே வெற்றி. அதுல விஜயகாந்த் ஐயாவுக்கு அவரோட சின்ன வயசு கேரக்டரா விஜய் அண்ணா நடிச்சிருக்காரு. அந்த படத்துல அவரோட நீங்க இதுவரைக்கும் அவரோட பெரிய பெரிய டயலாக் தான் நம்ம கேட்டிருப்போம். அவரோட ஃபர்ஸ்ட் டயலாக் என்ன தெரியுங்களா? அறிஞர் அண்ணா இளமையில் அறிவும் அன்பும் நிறைந்தவர் மற்றும் பண்பாளர் அப்படின்னு அந்த இதுல ஒரு சின்ன பதிவு போட்டிருப்பாரு முதல் டயலாக். இத பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே அவங்க அப்பா, பெட்ரோல் போட்டு வர அப்பாவை PS வீரப்பா தான் அந்த படத்தோட ப்ரொடியூசரு. பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை எரிச்சு கொண்டுருவாங்க. 4th சீன், 2வது சீன். அந்த படத்துல 2 சீன் தான் நடிச்சிருப்பாரு விஜய் அண்ணா. இவன் தாங்க எங்க அப்பாவை எரிச்சு கொண்டான், நான் என் கண்ணால பாத்தங்கன்னு சொல்லுவாரு. அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டயலாக். அந்த வெற்றி படத்திலேயே அவரோட வெற்றிய நிரூபிச்சிட்டாரு. 1984 வந்துச்சு. கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு
ஒரு தலைவன் உருவாவான்றத அவங்க அப்பா அந்த காலத்திலேயே எஸ்எஸ் சார் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. இதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்குது? நம்ம 1000 டயலாக பார்த்துருக்கலாம். நம்ம விஜய் அண்ணாவோட முதல் டயலாக்கே வந்து வெற்றி படத்துல விஜயகாந்த் ஐயா வந்து சின்ன வயசு ரோலா நடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 68 படம் நடிச்சு நமக்கு தமிழ்நாட்டுல தமிழக முதல்வரா கிடைச்சிருக்கிறாரு, அறிவிச்சிருக்காரு. அந்த சின்னம் வந்து சின்ன என்ன, கட்சி என்ன, கொடி என்ன எல்லாத்தையும் நமக்கு சீக்கிரம் வந்து அறிவிப்பாரு. நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்குவோம். 2026 கப்பு முக்கிய பிகில் அவருதான். இப்ப அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க மகனும் சரி நீங்களும் சரி தளபதியோட ரசிகர்னு தெரியும். பட் என்னன்னா இப்போ தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு. இதுக்கு எதனா காரணம் இருக்குமா? இப்ப எல்லாமே திராவிடம் எல்லாம் வந்துருச்சு, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். 50-60 ஆண்டு காலமா அவங்கதான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெருமை சேர்க்கிற விதமா தமிழக வெற்றி கழகம் இன்னொன்னு கூட வச்சுக்கலாம், தமிழக விஜயகாந்த் ஐயான்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளவு விசுவாசி. அவரை வந்து இன்னைக்கு இவரோட வெற்றிக்கு, அவரோட வளர்ச்சிக்கு அவரோட உதவி கூட நிறைய தேவைப்பட்டிருக்கு. செந்தூர பாண்டியில தான் தம்பியா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. நாங்கெல்லாம் அப்படிதான் பாக்குறோம். ஓகேங்களா? அதனால தமிழகத்தை இப்ப போற்றுறதுக்கு யார் வருவாங்க? தமிழக மக்களை வந்து போற்றி கொள்ள யார் வருவாங்க? தமிழகத்தை போற்றி கொள்றதுக்காக தமிழக வெற்றி கழகம்னு வந்திருக்காருன்னு நம்ம நினைச்சுக்கலாம். என்ன ஒரு அதிசயம்னு கேட்டீங்கன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடியே 1984லயே நம்ம விஜய் வந்து அறிமுகம் அப்படின்னு அந்த டைட்டில்ல போட்டிருக்கோம். ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு 40 வருஷம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்டிருக்கு. இல்ல அது கரெக்ட் தான் அது. பட் இப்ப இந்த வருஷம் இப்ப வரணுன்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 26க்கு அப்புறம் உடனே போய் நம்ம கட்சி ஒண்ணு தொடங்க முடியாது. அப்ப பைலா எப்படி வேணாலும் மாறலாம். புதுசா கட்சி ஆரம்பிக்கிறோம், தடை பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? இந்த எம்பி எலெக்ஷன்ல எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நீங்க தமிழக மக்கள் எல்லாருமே நீங்க பார்க்கதான் போறீங்க. அதனாலதான் அவசர அவசரமா சில கட்சிகள்லாம் கூட உருவாகி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னா அதுக்கு உண்டான கொடி வேணும், சின்னம் வேணும், அதோட நிறம் வேணும். ஓகேவா? மக்கள் எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியணும். அதுக்கெல்லாம் டைம் ஆகாதுங்களா? ஒரு 2 வருஷம் வேணும் இல்லையா? அதுக்காக முன்னாடியே நம்ம அறிவிச்சிருக்கிறாங்க. அது அவர் பிறந்த நாள் சேர்ந்து வர மாதிரி 2/2/2024 அவரோட பர்த்டே 22. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி ஒரு வெள்ளிக்கிழமையில, அதுவும் வெள்ளி, வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகமும் அதுலயும் வெற்றி, அவர் பேர்லயும் விஜய். அது இன்னும் கேட்டா ட்ரிபிள் வி தான் சொல்லணும். ஓகேவா? அந்த கனெக்ஷன்ல நியூமராலஜி பிரகாரம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பெரிய லெவல்ல நம்ம எல்லாம் தமிழக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு புதிய கட்சி வந்துச்சுன்னா மக்களுக்கு நன்மை தானே. ஆல்ரெடி நம்ம வந்து பணநாயகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த ஜனநாயகத்தை முறைப்படி கொண்டு வரணும்னு அவர் ஒரு திட்டம் போட்டு வந்திருக்காரு. அந்த திட்டத்தை நம்ம எதிர்பார்ப்போம். அப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2026ல கண்டிப்பா சிஎம் ஆயிடுவாருன்றீங்களா? அதாவது இப்ப வாழ்க்கை ஒரு வட்டம். தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். அது அவரு சொன்ன டைலாக். ஓகேவா? ஒருவேளை பணம் பலம் உக்கார, ஓகேவா, சாரி காக்கா உக்கார பணம் பலம் விழுந்த கதையா, நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லது தானே. ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம வெற்றியும் எளிதல்ல, தோல்வியும் முடிவல்ல. ஓகேவா? தோல்வி ஒண்ணு இருந்துச்சுன்னா வெற்றி ஒண்ணு வரும். ஓகேவா? அதுக்குதான் அவர் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான்ற மாதிரி. அது போனா என்ன, அடுத்து 31ல புடிச்சுக்கலாம். அதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா இப்ப தமிழக மக்களுக்கு ஒரு இடையே ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. சினிமால நடிச்சுட்டா மட்டும் சிஎம் ஆயிட முடியுமா? எல்லாருக்கும் இந்த ஆசை வந்துடுது, அதே மாதிரி விஜய்க்கு வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கான பதில் இல்லைங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் ஐயா வந்து கட்சியை தொடங்கி 72ல தொடங்கி 77ல வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு 5 வருஷம் தேவைப்பட்டது. ஓகேங்களா? அவர் வர்றப்ப 11 லட்சம் தான் அவரோட கால் ஷீட். இவர் சத்தியமா பணத்தாசைக்காக வரல. ஓகேங்களா? பணத்தாசைக்காக வரல. இன்னைக்கு 100 கோடி 150 கோடி சம்பளம் வாங்குறவரு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கட்சி தொடங்கி நம்ம தமிழக முதல்வரா வந்தாதான் நம்ம மக்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு வராருன்னா நம்ம அதை அப்ரிசியேட் தான் பண்ணுமே ஒழிய, வந்தவனே எப்படி வருவாரு, எப்படி ஜெயிப்பாரு அப்படின்னு உக்காந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. ஒருத்தர் வராருன்னா வரட்டுமே. தமிழ்நாட்டுல ஒரு காலி இடம் இருக்குதுன்னு பெரும் தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. வந்தா வந்துட்டு போகட்டும். எத்தனையோ கட்சிகள் இருக்கு. ஏன் இவருக்கு ஆள தகுதி கிடையாதா?
அதுக்கு உண்டான அவருக்கு அந்த இடம் கிடைக்காதா? கண்டிப்பா இருக்கு. எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கலாம், எல்லாருமே ஒரு இடம் கொடுக்கலாம். ஆனா விஜய் அண்ணாக்கு என்ன ஒரு போக்கஸ்னா, அன்னைக்கு எம்ஜிஆர் ஐயா வந்தாரு, ஓகேவா? அவரால நிறைய மக்கள் வந்து பயன்பெற்றாங்க. அடுத்து எம்ஜிஆரா வரட்டும், அவர் ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாரு. அடுத்து விஜய் அண்ணா வரட்டும், வந்து நின்னு களம் இறங்கி பார்த்து பார்த்தாதானே தெரியும். இப்ப ஆல்ரெடி அவங்க வந்து அவரோட பைலால வந்து இருக்குது என்னன்னா, ஆஹ் எண்ணி துணிக கருமம், ஓகேவா? எதுக்கு அந்த வார்த்தை சொன்னாருன்னா, என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துருவோம். ஆகி போன ஊருக்கு போய் பார்த்தா தானே தெரியும். போய் போய் வருவோம், போய் நிற்போம், என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆல்ரெடி அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் அழுகுறான். படத்தை ரிலீஸ் உள்ள கோயம்பேட்டுல நடந்த கலாட்டாலாம் நீங்க பாத்தீங்க, ஓகேங்களா? ஒரு புதிய தலைவர் வராங்கன்னா அதை ஆதரிக்கணுமே ஒழிய அவர் வந்தோடனே ஜெயிச்சிருவாரா தோத்துருவாரா அதெல்லாம் ஏன் இப்படி வந்து வரத்துக்கு சண்டை கூடுறதுக்கு முன்னாடியே இதை கூட்டுற மாதிரி நீங்க உங்க கேள்விகள் இருக்கு. இல்லைங்க அக்கா, இது வந்து மக்கள் நடுவுல ஒண்ணு இருக்கு. இப்பயும் வந்து மக்கள் நடுவுல ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா, விஜய் இப்போ வர்றது வந்து பாத்தீங்கன்னா அவரோட சுய லாபத்துக்காக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 150 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நான் 2 படத்தை முடிச்சுட்டு முழுமையா வரேன்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக வரேன்னு சொல்லியிருக்காரு சொல்லுங்க? அவர் சம்பாதிக்கிறதுக்கா? கண்டிப்பா கிடையாது. அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? வந்தோடனே ஜெயிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல, அவர் சொன்ன மாதிரிதான், சர்க்கார் படத்துல சொன்ன மாதிரிதான் 234 தொகுதியில எவன் நல்லவன்னு கண்டுபிடிக்கணும். எவன் மேல எந்த கேஸும் ஊழல் வழக்கு இல்லைன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அவனை கூட்டிட்டு வரணும். அவனுக்கு பணத்தாசை இருக்கக்கூடாது. அவனோட சொத்து மதிப்பா இவர்கிட்ட ஒப்படைக்கணும். மொத்தம் 234 எம்எல்ஏவா ஆக போற தகுதியுடைய அனைவருக்கையும் கையெழுத்து வாங்கி பேப்பரை வச்சுக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓகேவா இவரோட ப்ராப்பர்ட்டியும் ஒப்படைக்கணும். ஒரு தலைவன் என்னோடது இவ்வளவுதான், உங்களோடது இவ்வளவுதான்னு சொன்னாங்கன்னா நாட்டுல பிரளயம் இல்ல, பிச்சுக்கிட்டு போகும், எங்கேயோ போகும். இதுவரைக்கும் யாருமே அந்த மாதிரி அரசியல் எதுவும் சொன்னது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அவர் தூத்துக்குடியில 1500 பேருக்கு நிவாரண நிதி கொடுத்தாரு. அதுல நிறைய கேர்ள்ஸ் லேடிஸ் உங்க கூட போட்டோ எடுத்தாலே போதுன்ட்டு அந்த நிவாரண பொருள்ல வாங்காமையே போயிட்டாங்க. பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்க இல்லையா? இவர் ஒரு முஸ்லீம் லேடினா 4 பேர் குடும்பத்தோட போட்டோ எடுத்துட்டு எங்களுக்கு எதுவும் வேணாம்னு போயிட்டாங்க. அது மாதிரி அவரோட ரசிகர்கள், நான் அந்த சக்சஸ் மீட்ல சொல்லியிருந்தேன், அவரோட ரசிகர்கள் என்ன அனாதையான்னு கேட்டேன். ஏன்னா ரசிகர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் இல்லையா? அந்த குடும்பத்து மூலியமா ஓட்டு போட சொல்லுவோம். கண்டிப்பா மக்கள் போடுவாங்க. ஏன்னா தான் புள்ள ஒழுக்கமா இருந்து என்னோட ரசிகனுக்கு ஓட்டு போடுனா, ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை யாராவது ஒரு மாற்று கட்சி வராதா, தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கு மத்தியில இந்த மாதிரி தான் குழந்தைங்க சொல்லுச்சுன்னா கண்டிப்பா பெரியவர்கள் இன்னைக்கு எல்லாருமே ஒரு மாற்று கட்சி வந்தா நான் மாத்தி போட்டுதான் பாப்பேன்னு தான் சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஊபியில ஒரு சின்ன நம்மள மாதிரி ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு சின்ன நாடுதான். அங்க ஒரு இப்ப ஒரு 3 வீக்ஸ்ல முன்னாடியே டிவில போடுறாங்க, லஞ்சம் வாங்கின அதிகாரியோட சொத்தும் ஜப்தி பண்ணி அந்த வேலையும் ராஜினாமா பண்றாரு. யார்? அந்த ஆதித்ய அந்த முதல்வர், ஓகேவா? பட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கும் அவர் ஆட்சி அமைச்சு அவங்க ஆட்சியில இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் அந்த மாதிரிதான் ஒண்ணு நடந்தாதானே ஒரு அதிகாரிகளோ ஒரு லஞ்சம் வாங்குற மத்த எல்லா அதிகாரிகளும் பயப்படுவாங்க. அததான் அவர் சொல்றாரு, ஒரு ஊழலற்ற ஆட்சி நாங்கள் கொடுப்போம் 2026 வரோம்னு சொல்லி அறிவிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க நிவாரண நிதி எல்லாம் கொடுக்குறாரு, எங்க கொடுத்தாரு அங்க கொடுத்தாருன்னு சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் கட்சிக்கு வர்றதுக்காக தான் இது முன்கூட்டியே கொடுத்தாரோ அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில இருக்கு. கண்டிப்பா இது எங்க கேள்வி கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் 2009 மக்கள் இயக்கம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. விஜய் மக்கள் இயக்கம்னு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேங்களா? வந்தப்ப நிவாரண நிதி இன்னைக்கு அவங்களால முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதை கொடுக்கறப்ப ஒரு கண்டிப்பா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருந்து பண்ணாங்கன்னா யாரும் தடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? இன்னைக்கு நிறைய பேர் உதவிகள் அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவருக்கு ஆள் மனசுலயே மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு வெறி இருந்திருக்கு மனசுல. அதனாலதான் அவர் கட்சி இயக்கமா மாத்தி மக்களுக்கு நிறைய சேவைகள்
இப்ப தூத்துக்குடி ஆகட்டும், இதுக்கு முன்னாடி மீனவர் பிரச்சனைக்கு குரல் கொடுத்ததாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவரு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது அதிகாரப்பூர்வமா எதுவுமே இல்ல. அவரோட விருப்பப்படிக்குதான் இருக்கு. ஒரு அதிகாரப்பூர்வமா இருக்கணும்னா, ஓகேங்களா, இப்ப ஒரு அதிகாரப்பூர்வமா இருக்கணும்னா அவர் என்ன பண்ணணும், முறையா அதுக்குன்னு அந்த அந்த இடத்துல ஒரு நாற்காலின்னு சொல்லுவாரு அந்த படத்துல. அந்த நாற்காலிக்கு மதிப்பு இல்லைங்க. அந்த நாற்காலியில ஒருத்தன் உக்காடுறான் பாரு, அவனுக்கு இருக்கும் அந்த மதிப்பு அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி விஜயனாக்கா அந்த மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் நடிகர் சங்கத்துல அவர் கூட இருந்து நாங்க பார்த்திருக்கோம். அதாவது எந்த பழக்கமும் இல்லாம, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஒரு தனி மனிதனா, அவருக்கு மேல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. எல்லா நடிகரோட கம்ஃபர்டபுளான ஒரு நடிகர். ஓகேங்களா, அந்த மாதிரி நடிகர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும். அதுக்கு உண்டான தன் ரசிகர்களுக்காகவே தன் ரத்தத்தின் ரத்தமா தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப நான் வாரிசு மீட்டிங் போனேன் தம்பி, அவ்வளவு ஜென்ஸ். நான் அக்கா ஒரு ஆளு டிக்கெட் கூட என்கிட்ட கிடையாது. பாசத்துல என் பையனுக்கு ஏதாவது ஒரு டிக்கெட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போனேன். அந்த டிக்கெட்டையும் வீட்லயே விட்டுட்டு போயிட்டேன். உள்ள பொடிச்சு உள்ள போயிட்டேன். ஒருத்தன் உக்காந்தவன் இடம் கொடுக்குறான், தாயா பாக்குறான் என்ன. நான் ஒரு ஆள் தான். எனக்கு ரொம்ப மெஸ்ஸல் ஆயிடுச்சு. எப்ப அண்ணன் எப்படிடா இந்த ரசிகர்களை கட்டமைச்சிருக்கிறாரு. அவ்வளவு கூட்டத்திலயும் கிட்டத்தட்ட நேரு ஸ்டேடியமே வலியுது. அதுல எனக்கு எந்திரிச்சு ஒருத்தர் இடம் கொடுக்குறாருன்னா, அந்த அடிமட்ட தொண்டனோட அந்த பாசம், பெண்கள் மேல வச்சிருக்க அந்த நேசம், அத நான் உணர்ந்தேன். இப்ப நான் ஒரு 1000 பேர் பொம்பளையோட போயிருந்தா எனக்கு ஒருத்தி இடம் கொடுத்துருப்பால, சத்தியமா கொடுத்துருவேன். அவ உட்காரத்தான் பாப்பாளே ஒழிய. ஆனா அண்ணன் பாரு, பெண்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள்கிட்ட ரொம்ப தாக்கத்தை உருவாக்கி இருக்காருன்னு தான் நினைச்சேன். பரவாயில்லடா, உங்களை எல்லாம் நம்பி 1 மணி 2 மணிக்கு கூட உங்களோட எல்லாம் நடந்து கூட போலாம்டா, நீங்க பாத்துக்குவீங்கடான்னு எனக்கு அப்போ ஒரு பூரிப்பு வந்துச்சு. கண்டிப்பா தளபதியோட ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லவங்க, நீங்க சொல்றதுலயே தெரியுது. இப்போ அவர் அரசியல் வரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2024 அவர் தான் சிஎம் சொல்லிட்டீங்க. இப்போ அவரு சிஎம் ஆனா அப்ப இதனால எந்த கட்சிக்கு பின்விளைவு ஏற்படும்? எல்லா கட்சிக்கும் இன்னொரு கட்சி வருதுன்னா காழ்ப்புணர்வு இருக்கத்தான் செய்யும். ஓகேவா, அப்படிலாம் காழ்ப்புணர்வு வந்தா தான் அவரே சொல்லியிருப்பாரு, நம்ம போற இடம்லாம் பிரச்சனை வருதா, வருது. பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம சரியா போய்கிட்டு இருக்கோம் தானே அர்த்தம். இது யார் சொன்னாரு? நம்ம தளபதி தான் சொன்னாரு. கரெக்டா? அப்ப ஒரு கட்சின்னு தொடங்கினோம்னா பிரச்சனை வரத்தானே செய்யும். அந்த பிரச்சனையெல்லாம் பேஸ் பண்ணி வருவாங்க ஐயா. கண்டிப்பா பிரச்சனை வரும். இறைவன் ஒருத்தன் உலகத்துல இருக்கிறான்னா அவன் பார்த்து கொடுக்கறது தானப்பா சாப்பாடு. அந்த இறையே அவன் போடுறதானப்பா. அதனால இதெல்லாம் இயங்குறப்ப அதெல்லாம் இயங்காதா? நடக்கிறது நடந்துதான் ஆகும். அதை எவனாலையும் தடுக்க முடியாது. உண்மை அதுதான். பிரச்சனை வந்துச்சுன்னா பேஸ் பண்ணுவோம். யாருக்குதான் பிரச்சனை வரல? இல்ல, அது அரசியல் கட்சி தொடங்கினாலே பிரச்சனை வரும் தான். பட் என்ன அப்படின்னா, இவருக்கு கட்சி தொடங்கினால எந்த கட்சிகளுக்கு ஆபத்து விளைவிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மறைமுகமா நம்ம கிட்ட நீங்க வந்திருக்கீங்கன்னு எல்லா கட்சிக்காரங்களும் இன்னைக்கு பாராட்டி பேசுறத நம்ம சமூக வலைதளங்கள்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனாலதான் கேக்குறேன். ஏன்னா எல்லா கட்சியுமே அவர் வர்றத வரவேற்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ எந்த கட்சிக்கு இது உங்களுக்கு டாமினேட்டா அதிகமா இருக்கிறாங்களோ அவங்க கட்சி வரத்தான் செய்வாங்க, தொந்தரவு கொடுக்கதான் செய்வாங்க. அந்த தொந்தரவு எல்லாம் மீண்டுதான் நம்ம வர முடியும். பாத்தீங்களா, அந்த கட்சி இந்த கட்சின்றீங்களே தவிர நீங்களே எந்த கட்சின்னு சொல்ல மாட்டீங்களே. எதுக்காக சொல்றேன்னா, அவர் என்ன சொன்னாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னாரு. ஓகேவா? கண்டிப்பா. அந்த வார்த்தை எதுக்குன்னா, எந்த பிரச்சனையும் நம்ம இந்த மாதிரி பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான். அவரே யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றப்ப நம்ம மட்டும் கஷ்டப்படுத்துறதுக்கு நம்ம யாரு? ஓகேவா? போட்டின்னு வந்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் 2வது ரேங்க்காரனை முறைக்கத்தான் செய்வான். சாரி, 2வது ரேங்க் எடுக்கிறவன் ஃபர்ஸ்ட் ரேங்க்காரனை முறைக்கத்தான் செய்வான். 1 பெருசா 2 பெருசான்ட்டு கேட்டு போய்கிட்டே இருக்கணும். அது மாதிரி கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு புது கட்சி வரட்டும், ஒரு எம்ஜிஆர் ஐயாவா வரட்டும், ஒரு காமராஜர் ஐயாவா வரட்டும். அவர் முதல் படத்துல சொன்ன அறிஞர் அண்ணா இளமையிலேயே அன்பும் அறிவும் மிகுந்த பண்பாளர்னு முதல் டைலாக்கே அவரோடதுதான் வெற்றி படத்துல. அந்த அண்ணாவையே அவரே ஸ்டார்ட் பண்ணி விட்ட மாதிரி கடவுளுக்கு முதல் டைலாக்கே பாருங்க, பெரிய அற்புதமான விஷயம். நான் கண்டுபிடிச்சு எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரு ஒரு வட்டம் முடிவு பண்ணிட்டாருன்னா அவரு பேச்ச அவரே கேட்க மாட்டாரு. அவர் சொன்ன டைலாக் தானே. ஓகே, அது மாதிரி அவரு சொன்ன மாதிரி எந்த பீலாவும் விடாம ஆரம்பிச்சுட்டாருல்ல.
அதுக்கே நம்ம வந்து நம்ம ஒரு நன்றி சொல்லணும் இல்லையா? கண்டிப்பாக்கா அது வந்து நன்றி கண்டிப்பா எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? ஓட்டுல தான் சொல்லணும். ஓட்டுல தான் சொல்லணும். சும்மா வந்து வாயில சொல்றதெல்லாம் வேலை கேட்காது. நான் சொன்னது டைலாக் தான் அண்ணன் சொன்னாரு. இங்க பாரு, உன் ரசிகர்கள் என்ன, நம்ம ரசிகர்கள் அனாதையா, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்கள கன்சல்ட் பண்ணுவோம், கண்டிப்பா போடுவாங்க. அதைத்தான் அண்ணன் என்ன பண்ணாரு, தூத்துக்குடி மீட்டிங்ல என்ன சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, உங்க அம்மா அப்பா கிட்ட போய் வாக்குக்கு காசு வாங்காம ஓட்டு போட அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? ஆமாங்க, கண்டிப்பா சொன்னாரு. நீங்க பாத்தீங்களா இல்லையா அந்த மீட்டிங்க? பார்த்தோம். அப்ப நான் நினைச்சேன், என்னடா நம்ம அவரு அண்ணனுக்காக நம்ம வந்து ஒரு தங்கையா ஒரு பதில் சொன்னோம், அதே டைலாக்கே அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, சாரி அதே விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அததான் நான் இப்பயும் சொல்றேன். அவர் வந்து ஓட்டுக்கு வந்து 26ல கட்சி ஆரம்பிச்சு அந்த இதெல்லாம் மத்த விஷயங்கள்லாம் ப்ராப்பரா முடிஞ்ச பிறகு என்கிட்ட இவ்வளவுதான் சொத்து மதிப்பு, என்னோட 234 எம்எல்ஏவோட சொத்து மதிப்பு அதுதான். நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுக்கு மேல ₹1 மேல வந்தாலும் அவனை உடனே கேன்சல் பண்ணி அந்த இடத்துக்கு இன்னொரு எம்எல்ஏ வர வைப்பேன்ற மாதிரி ஒரு பைலா ரெடி பண்ணி, ஓகேவா, இத மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, ஓகேவா, இத பாக்குறப்ப என்னடா ஒரு புதுசா ஒரு வித்தியாசம் செய்யறாரு அப்படின்றத மக்கள் அப்ப எல்லாரும் உணர்வாங்க. ஏன்னா யாருமே எந்த கட்சிக்காரனும் இது வரைக்கும் அப்படி சொன்னதே கிடையாது. அத அவர் சொல்லுவாரு. கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய தமிழகத்துல அதிர்வுகள் மட்டும் இல்ல, பிரளயமே நடக்க போகுது. ஓகேவா, அவர் ஆட்சி மிக சிறந்த ஆட்சியா வந்து அமையும். ஓகேங்களா, அது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாங்க, நாங்களும் வெயிட் பண்றோம் இதே அவரு வெற்றி அடையணும்னு சொல்லிட்டுதான். ஆனாலும் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. ஏன்னா தளபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநில அளவுல, இந்தியா லெவல்ல எல்லா இடத்துலயுமே அவருக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கு. இது தமிழக வெற்றி கழகம்னு ஒருவேளை அவரோட நோக்கம் தமிழகத்துக்குள்ளேயே மட்டும் தானா? இப்ப தமிழ்நாட்டுல தானே அவர் முதல்வர் ஆக போறாரு. இல்ல, அது அவரோட கட்சி வந்து தமிழகத்துக்குள்ளேயே, ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருக்காங்க, மத்த ஸ்டேட்லயே இருக்காங்க இல்லையா? சோ அவர் தமிழகம்ன்ற போது ஒரு விதமான ஒரு பிரிவினை ஏற்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஸ்டேட்ஸ்ல ஏற்கனவே ஜாதி பேதமற்ற ஆட்சி, ஜாதி பிளவுபட்டு கிடக்கு, பிளவற்ற சமுதாயம் தான் இங்க நடக்குதுன்னு அதுக்காக தான் நம்ம வந்து தமிழக வெற்றி கழகம் கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிர்களும் சமம்னு சொல்லி இருக்கிறாரு. கரெக்டுங்களா? அப்படின்றப்ப நம்ம தமிழ்நாட்டுலதான் அவர் முதல்வராக போறாரு. அதனால தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காங்க. அந்த இப்ப கேரளால இருக்கிற ரசிகர்கள் ஆகட்டும், என்னைக்கா எல்லா ஊர்ல இருக்கிற ரசிகர்கள் ஆகட்டும், அதை ஆதரவு கொடுக்கப்பாங்க. என்னோட ரசிகன் ஒருத்தன் தலைவன் ஆயிட்டான் அப்படின்றப்ப அவனுக்கு பெருமை தான். கட்சிக்கு வராரு இல்லையா, இவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு என்னென்னலாம் மாறும், இல்ல என்னென்னலாம் மாற்றப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஊபியில சொன்ன இல்லீங்களா, ஆமா ஆமா விஷயம் சொன்ன இல்லீங்களா, ஒருத்தன் தப்பு பண்ணா அவனோட உரிமம் ரத்து பண்ணி அவன் சொத்து ஜப்தி பண்ணி அவனோட அதிகாரம் ஜப்தி பண்ற மாதிரி ஒரு விஷயத்த தமிழ்நாட்டுல பண்ணணும். ஊபியில நடந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டுல பண்ணோம்னு வச்சுக்கோங்க, லஞ்ச ஒழிப்பு ஒளியறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இல்லக்கா, நீங்களும் சினிமா துறையில இருக்கீங்க. சிட்டிசன் முதல்வன் படத்துல வர மாதிரி வந்து நம்ம நினைக்கதான் முடியும், அது செயல்பாட்டுல முடியுமா? ஓகே, நாங்க நடிச்சு காட்டின அந்த சீனை அவன் நடத்தி காட்டினாங்கல்ல ஊபியில இருக்கிற அந்த ஆதித்யா. ஆனா தமிழகத்துல சாத்தியமா? சாத்தியமா இல்லையான்னு ஒரு புதிய கட்சி வந்து வெற்றி கழகம், அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைச்ச பிறகுதானே தெரியும். கண்டிப்பா, அதாவது நீங்க ஒரு அதிகாரத்தை கொடுத்தாதானே, நீங்க முதல்வர்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்தாதானப்பா நிகழ்றதுக்கு உண்டான வேலையை காட்ட முடியும். நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து கேட்டீங்கன்னா சொல்லுங்க. இப்போ மக்கள் மத்தியிலுமே வந்து பாத்தீங்கன்னா சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிக்க முடியல இதுல யாரு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் மட்டும்தான். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் ஐயாவா இருக்கட்டும், விஜயகாந்த் ஐயாவா இருக்கட்டும், அதுக்கு டி ராஜேந்திரனா இருக்கட்டும், பாக்கியராஜ் சாரா இருக்கட்டும், இவங்க சிவாஜி சாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில கொடி கட்டி போனவங்க. அவங்க அரசியலுக்கு வந்து யாரும் நிலையா நிக்க முடியல. அப்போது காலகட்டத்துல எம்ஜிஆர் வரும்பொழுதும் அவங்க திமுகவில் இருந்து சில எம்எல்ஏக்கள் எம்ஜிஆருக்கு பக்கபலமாக அப்போதைக்கு வந்தாங்க. அதனால மட்டுமே எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இது தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி என்னன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒண்ணு அண்ட் நிஜத்துல ஒண்ணு இருக்க மாட்டார்.
ஆனா இப்போ இருக்கிற ஒரு மக்கள் மத்தியில ஒரு என்ன கருத்து அப்படின்னா, நேத்து வரைக்கும் நீங்க சினிமால பெண்கள் கூட ஆடிக்கொண்டா இருக்கட்டும், இல்ல சில ஒரு காட்சிகள்ல நீங்க நடிக்கிறதா இருக்கட்டும், சமீபத்துல வந்த லியோ படத்துல வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருளை மையமா கொண்டு வச்சிருக்க படத்துல இந்த மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு நீங்க எப்படி ஒரு அரசியல் தலைவரா வரும்போது நீங்க மக்களை காப்பாத்துவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடையே பயங்கரமா இருக்கு. அதுக்கு என்ன பதிலுக்கு உங்ககிட்ட இருக்கு? இப்ப எல்லாரும் வரலாம். அவரு வந்து இப்ப நீ சொன்ன எல்லா தலைவர்களுமே அவங்க என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு யார் வேணாலும் புது கட்சி தரங்கி வரலான்னு சொன்னாங்க. அவங்க வந்தாங்க, அவங்களால முயற்சி பண்ணாங்க. அது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு சக்சஸ் கொடுத்துச்சுன்னா அவங்க மக்களை ரீச் பண்ண விதத்தை வச்சுதான் நடந்திருக்கு. அது ஃபெயிலியர் ஆனாலும் பாஸ் ஆனாலும் அதுக்கு முந்தைய கட்சிகள் வந்து அவங்கள ஆளுமை பண்ணி இருக்குது. ஓகேவா? இப்ப எம்ஜிஆர் முன்னாடி சிவாஜி ஐயா வந்து படத்துக்கு தான். ஓகேவா? ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு கட்சியில திமுகல இருந்துதான் அவர் வந்தாரு. உடனே எல்லாம் ஜெயிக்கல. 72ல வந்து 77ல தான் ஜெயிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அவரு கதாநாயகனாகவே வந்தாரு. இப்ப அந்தந்த காலகட்டத்துல இருக்கிறவங்களை வந்து கேட்டா தான் அவங்க ஏன் ஜெயிக்கலன்றது தெரியும். ஓகேவா? இப்ப நான் கூட ஒரு 90s கிட்ஸ் தான். ஓகேவா? நான் 77 தான். நான் பிறந்தது 1/6/77. ஓகேவா? அவங்க எல்லாம் தோத்து போனதுக்கு சில காரணங்கள் இருக்கும். ஏன்னா உனக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன் முன்னாடி நீ செகண்ட் ரேங்க் எடுத்தவன் போய் ஓபன் பண்ணனா, ஓகே, ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்காங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. அப்படிதான் இந்த அடிப்படையில தான் அவங்க தோத்துருப்பாங்களே ஒழிய, ஓகேவா, மக்கள் வந்து நிராகரிக்கு அதாவது வேண்டாம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஒரு கட்சி ஆல்ரெடியே ஒரு வளமான கட்சி இருக்குது. இப்ப இவங்கெல்லாம் வந்து ஏன் என்ன பண்ண போறாங்கன்றதுக்காக ஓட்டு சேதறி இருக்குன்றதுக்காக அந்த காலத்துல போட்டிருப்பாங்க. ஆனா எம்ஜிஆர் முன்னாடி யாருமே தனிச்சு நிக்க முடியலன்றது உண்மை. ஏன்னா அவர் கொடுத்த கோட்டை வல்லல். அந்த அந்த பாசம், அந்த மக்களுக்கு கொடுத்த அன்பு, என் ரத்தத்தின் ரத்தமான தமிழக மக்களே அப்படின்னு சொல்றப்பயே, ஓகேவா, மக்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணிட்டு தான் முதல்வர் பதவிக்கு வந்தாரு. அவர் சாவர வரைக்குமே 3 ஆட்சி, அதாவது 3 தடவை சிஎம் தொடர்ந்து. ஓகேவா? அது யாராலையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாதது. அது மாதிரி அண்ணன் வந்து இப்போ ஒரு 68 படம் நடிச்சிட்டாரு. இன்னும் 2 படம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? அவரு மக்கள் வந்து அவ்வளவு லவ் பண்றாங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் அவர் போட்டோல இருக்கிறப்ப தமிழ்நாட்டு மக்கள் 5 கோடி மக்களும் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அது மாதிரி அண்ணன் போற இடமெல்லாம் அவங்க ரசிகர்கள் ஓட்டு வந்து, அவங்க ரசிகர்கள் குடும்பத்து ஓட்டு வந்து, மற்ற ரசிகர்களுக்காரங்களுக்கு தான் அந்த 7 லட்சம் கோடி தமிழ்நாட்டுல கடன் இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. வரட்டும், நம்ம மக்கள் அவர் என்ன கொள்கை, நம்ம சொல்ற கொள்கை கிடைக்குதான்னு பாருங்க, வந்து ஓட்டு போடுங்க. அட வாழ்க்கை ஒரு வட்டம்டா, தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான் அப்படின்னு சொன்னா, இது இல்லைன்னா அடுத்து பிடிக்கலாம். அதான் கட்சி தொடங்கி வரணும் இல்லையா? வந்தாதானே தெரியும். எதுவுமே வாயில சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்றதை விட வந்துட்டாரு, வந்து என்ன பண்றாருன்னு நம்ம கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல ஒரு புதிய தளபதிய வந்து நம்ம உருவாக்குவோம். ஒரு தங்க தலைவரா வரட்டும், தமிழக தலைவரா வரட்டும், தமிழக முதல்வரா வரட்டும். இன்னும் எண்ணற்ற அவருக்கு ஒரு நல்ல மக்கள் ஃபேன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக்கா வரட்டும். ஆனா போற போக்குல நீங்களும் 90s கிட்ஸ் இல்ல தெரியாம என் மைண்ட நான் அப்படிதான் வச்சிருக்கிறேன். சரிங்க. சரிங்க, கடைசியா ஒரு கேள்வி. இதெல்லாம் போக தளபதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான்ப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எம்ஜிஆர் ஐயா 134 படம், ஓகேவா, அவரு நடிச்சு வந்தாரு. இதனால ரொம்ப சீக்கிரமா வந்துட்டாரோ அப்படின்னு தோணுதாங்க. சீக்கிரமா வந்துட்டாருன்னா 26 முடிக்கலனாலும் 31ல முடிக்கணும்னா இப்பவே வந்தாதானே கரெக்ட். அதாவது இப்ப ஆந்திரால ஒரு இளைய ஒரு 45 வயசு அவர் வந்தாரு. ஓகேவா, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாது, சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டிலயும் ஒரு இளைய தலைமுறை வரட்டுமே. அவர் ஒருவேளை அவர் சிஎம் ஆகலாம் திருப்பி நடிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது எப்பயுமே இப்ப நிறைய பேர் சொன்னதான் நான் நடிக்க மாட்டேன்னு. நான் வந்து என்ன சொல்றேன், கன்ஃபார்மா அவர் முதல்வரா வருவாரு. அப்புறம் அவருக்கு அந்த வேலையே சரியா இருக்கிறப்ப எப்படி நடிக்க போவாரு. ஆனா நாங்க ஒரு ஒரு இளைய தளபதிய மிஸ் பண்றோம். அதாவது அவரோட ரசிகர்கள் எல்லாருமே மிஸ் பண்றாங்க. நானும் மிஸ் பண்றேன். ஏன்னா நானும் படம் போய் பார்த்துருவேன். என் பையனுக்காகவாது ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் இது போய் நான் பார்த்துருவேன். ஓகேங்க, அது இழப்பு தான். ஆனா நாடா சினிமாவான்னு பாக்குறப்ப அந்த சினிமா போதும், நான் முழுமையா வரேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு.
அவர் சொன்ன வார்த்தையை கண்டிப்பா காப்பாத்துவார். நான் ஒரு வட்டம் முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது யாரு? தளபதி அண்ணன். அப்படின்றப்ப கண்டிப்பா மற்ற தலைவர்களை விட அவர் தனித்து நின்று இந்த தமிழகத்தில் வெற்றி அடைந்து தமிழக முதல்வரா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டை ஆளுவாரு. அதுக்கு உண்டான ஆசீர்வாதம் அவருக்கு எப்பயோ கிடைச்சிருச்சு. நான் சக்சஸ் மீட்ல நான் தான் உங்ககிட்ட சொன்னேன். எனக்கே ஆச்சரியமா இருந்துருக்கு. இது வரைக்கும் பொட்டு வைக்காத விஜய் அண்ணா அந்த படத்தை அந்த லியோ சக்சஸ் மீட்ல பொட்டு வச்சுட்டு வந்தாரு. நான் அப்பதான் கிரிவலம் சுத்திட்டு வரேன். எனக்குன்னா ஆச்சரியம், என்னடா இங்க நடக்குது அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு எல்லாமே சமம் தான் சொல்லிட்டாரு. ஜாதி மத பேதமற்ற ஆட்சியை நம்ம அமைப்போம், ஓகேவா, சாதி சார் அதுன்னா அவரோட கேட்லாக்ல எல்லாம் போட்டாங்க. ஏன்னா நம்ம அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அவர் சொன்னதே நம்ம சொல்ல வேணும், மக்களுக்கு எளிமையான முறையில புரியட்டும். அவரு எல்லா விஷயமுமே தெளிவா ஒரு வட்டத்துக்கு 100 வட்டம் முடிவு எடுத்துதான் இறங்கியிருப்பாரு. ஓகே, அன்னைக்கு ரொம்ப பேர்கிட்ட உள்ளாத ஒரே ஒரு கெட்ட பழக்கம் சொன்ன வார்த்தையில காப்பாத்துறது இல்லை. ஆனா அவர் காப்பாத்துவாரு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக விஜயோட பாத்தீங்கன்னா இன்னொரு கொள்கை, அவரோட கட்சி பணிகள் என்னென்ன, அவரு கட்சி கொடி அண்ட் சின்னத்தெல்லாம் நம்ம வச்ச உடனே நம்ம பின்தொடர்ந்து பேசுவோம். இப்போ எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்க இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிளாக் நோட் டிவி சார்பாக ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம்ப்பா. எனக்கு இது நான் ஃபர்ஸ்ட் அண்ணனுக்காக தான் பேசி கொடுத்துருக்கேன். எதுக்காகனா நம்ம தமிழக மக்களுக்காக தான். வணக்கம்க்கா, வணக்கம், நன்றி. வெற்றி நிச்சயம். தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி கண்டிப்பா நிச்சயம்.